ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் 10 கொஸ்டின் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் 1. நன்னூல் என்ற இலக்கண நூலை எழுதியவர்? ஆன்சர் பவணந்தி முனிவர். நன்னூல் என்ற இலக்கண நூலை எழுதியவர் பவணந்தி முனிவர். 7ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் பருவம் 2 பக்கம் 40. நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் பவணந்தி முனிவர். இந்த கான்செப்டை மறக்காதீங்க. நன்னூல் அதில் தான் ஓரெழுத்து ஒரு மொழி 42 இருக்கு. ஸோ அதை பற்றி குறிப்பிட்ட நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நன்னூல். அது எழுதியவர் பவணந்தி முனிவர். நன்னூல் என்ற இலக்கண நூலை எழுதியவர் பவணந்தி முனிவர். கொஸ்டின் 2. பகுபத உறுப்புகளின் எண்ணிக்கை? ஆன்சர் 6. பகுபத உறுப்புகளின் எண்ணிக்கை 6. அவை பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். பகுபத உறுப்புகள் 6 வகைப்படும். பகுபத உறுப்புகளின் எண்ணிக்கை 6. கொஸ்டின் 3. பகாபதத்தின் வகை? ஆன்சர் 4. பகாபதத்தின் வகை 4. பகாபதம் என்பது ஒரு சொல்ல பிரிக்க முடியாது. அதற்கு எடுத்துக்காட்டு தான் மரம், கழனி, உன், எழுது. இந்த சொல்லலாம் பிரிக்க முடியாது. பகாபதம் 4 வகையா பிரிச்சிருக்காங்க. பெயர், வினை, இடை, உரி என 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. பெயர் பகாபதம் அதற்கு எடுத்துக்காட்டு நிலம், நீர், நெருப்பு, காற்று. வினை பகாபதத்துக்கு நட, வா, படி, வாழ். இடை பகாபதம் மண், கொல், தில், போல். உரி பகாபதம் உரு, தவ, நனி, கழி. பகாபதம் 4 வகைப்படும். அந்த கான்செப்ட். பகாபதத்தை பிரிக்க முடியாது. பகாபதத்தின் வகை 4. கொஸ்டின் 4. வனப்பிள்ளை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? ஆன்சர் வனப்பு கூட்டல் இல்லை. வனப்பிள்ளை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வனப்பு கூட்டல் இல்லை. கொஸ்டின் 5. வார்ப்பு கூட்டல் எனில் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது? ஆன்சர் வார்ப்பெனில். வார்ப்பு கூட்டல் எனில் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது வார்ப்பெனில். கொஸ்டின் 6. ஒரு வேண்டுகோள் என்னும் கவிதையை எழுதியவர்? ஆன்சர் தேனரசன். ஒரு வேண்டுகோள் என்னும் கவிதையை எழுதியவர் தேனரசன். கொஸ்டின் 7. ஏற பரியாகுமே என்னும் தொடரில் பரி என்பதன் பொருள்? ஆன்சர் குதிரை. பரி என்பதன் பொருள் குதிரை. கொஸ்டின் 8. வன்கீரை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? ஆன்சர் வன்மை கூட்டல் கீரை. வன்கீரை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வன்மை கூட்டல் கீரை. கொஸ்டின் 9. கட்டி கூட்டல் அடித்தல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்? ஆன்சர் கட்டி அடித்தல். கட்டி கூட்டல் அடித்தல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கட்டி அடித்தல். கொஸ்டின் 10. காளமேக புலவரின் இயற்பெயர்? ஆன்சர் பரதன். காளமேக புலவரின் இயற்பெயர் பரதன். இந்த 10 கொஸ்டின்ல நீங்க எத்தனை கொஸ்டின் சரியா ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.